கன்னிராசி என்பர்கள் கன்னிராசியை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக சொன்னாலும் கன்னிராசிங்கிறீங்க ஒரு ப்ளே பாய் சார், கன்னிராசிக்கு என்ன சார் தெரியும், கன்னிராசி அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த கன்னிராசி மாதிரி கஷ்டத்தை தாங்கியவர்களும் கிடையாது, கஷ்டத்தை அனுபவித்தவர்களும் கிடையாது. அந்த கஷ்டத்தை வெளியே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டிக்கிட்டு எல்லா இடத்துலையும் சிரிப்பாங்க, மற்றவங்களையும் சிரிக்க வைப்பாங்க, மற்றவங்களையும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ராசி. இந்த ராசிக்கு கடந்த காலங்களில் என்னெல்லாம் நடந்துச்சு, தற்போதைய நிலைமையில் எங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற எல்லா விதமான விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது நல்லா கணிச்சு சொன்ன விஷயம் தான். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நிறைய பேர் தனிப்படையான ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க. கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஜோதிடம் பார்க்கணும், உங்களுக்கு என்ன வகையில் கேட்கணும் அப்படிங்கிறது எல்லா விஷயமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, இவர் ஒரு பிரபல ஜோதிடர். நிறைய சினி ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ்க்கு வந்து ஜோதிடம் பார்க்குறவர். நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் ஹை கிரேட் அரசியல் விஐபிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் ஜோதிடம் பார்த்துருக்காரு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவரோட கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம கன்னிராசியை பற்றி நம்ம முழுசாக பார்க்கலாம். கன்னிராசி அப்படிங்கிறது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு சின்ன அபிப்பிராயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இவன் கன்னிராசிக்காரன்டா, இவன் வந்து ப்ளே பாயாக இருப்பான், அந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் சொல்லுவாங்க. கன்னிராசி அப்படின்னா ஈர்ப்புடைய ராசி அப்படின்னு அர்த்தம் சார், அவ்வளோதான். நீங்கள் தப்பாக நினைக்கிறவங்களும் ஒன்றுமே கிடையாது. ஆண் பாலாக இருந்தால் பெண் பால் மேலே, பெண் பாலாக இருந்தால் ஆண் பால் மேலே ஈஸியாக அவங்க மேலே கவர்ற அளவுக்கு இருக்கும். அவங்க பேசுகிற விதமோ, அவங்க அழகோ, அவங்களோட ஆக்டிவிட்டீஸோ ஏதோ ஒரு வகையில் ஒருத்தருக்கு வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். ஒருத்தருக்கு மட்டும் பார்க்குற எல்லாத்துக்குமே ரசிக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போவுமே பாருங்கள், கன்னிராசிக்காரங்க அவங்க ஊரில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து தனித்துவமாக தெரிவாங்க. அவங்க இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்கும், அவங்க கூட பேசினா ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதனால தான் கன்னிராசி அப்படிங்கிறது ஒரு அழகான ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கன்னிராசியில் இருக்கிறவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே பாய் அந்த மாதிரிலாம் சின்ன விளையாட்டை அப்படி சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களை பிடிச்சதுனால தான் எதிர்பாலினத்தையும் இருக்கிற அளவுக்கு அவங்களோட குணாதிசயங்கள் அமைஞ்சிருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கன்னிராசி கடந்த காலங்களில் பல கஷ்டங்களை அனுபவிச்சாங்கன்னு சொல்கிறோம். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 வருஷம் சார். அந்த 6 வருஷத்தில் இவங்க படாத பாடுபட்டிருப்பாங்க. அந்த 6 வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒரு 2022லாம் வச்சு செஞ்சுருப்பாங்க, நொக்கிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த 2022 ஸ்டார்டிங்கில் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியே வெளியே வர மாதிரி இருக்கும். 21லாம் பிரச்சனை ஆகி 20லேருந்தே பிரச்சனையாக இருந்திருக்கும். அந்த 21 கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்திருக்கும். அதாவது அப்போலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு ஆரம்பிச்சிருக்கும். 22ல் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிருப்பாங்க. மறுபடியும் ஒரு வருஷம் 2 வருஷம் கொஞ்சம் அப்படியே இறுக்கி பிடிச்ச மனப்பான்மையோட பல இன்னல்களுக்கு நடுவில் இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2023லாம் பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. சில இழப்புகளையே நீங்கள் சந்திச்சிருந்தீங்க அப்படின்னாலும் வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியான பல விஷயங்களில் உங்களுக்கு வந்து நடந்திருக்கும். ரத்த ரீதியான, அதாவது உடல் ரீதியாக விஷயத்தில் குடல் சம்மந்தப்பட்டது, அல்லது ஏதாவது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், அல்லது ஏதாவது ஒரு நோய் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்னால நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டு அதை வந்து அப்பயே கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு ஒரு ஆப்ரேஷன் வரைக்கும்லாம் போய் ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 மணி நேரம் தங்கியிருக்கிற நிலைமைக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க. அந்த பிரச்சனை எல்லாமே இதுக்கு மேலே சரியாக போச்சு அப்படின்னு இருக்கும்போது கடந்த சில மாதம் ஒரு வருட காலம் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகி வெளியே வரும்போது அந்த மனப்பான்மையிலேருந்து வெளியே வரதுக்கு உங்களுக்கு 1 வருஷம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2024 2 விதமான விஷயத்தில் நீங்கள் வந்து மருத்துவத்தை தேடி போயிருப்பீங்க. ஒரு ரீதியான விஷயம் உங்களுக்கு குழந்தை உண்டாயிருக்கும், இல்லைனா ஏதாவது ஒரு பழைய பிரச்சனையை சரி பண்ணி அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணி ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு மருத்துவமனைக்கு போயிருப்பீங்க. அப்படி இல்லைனா இன்னொரு விஷயம், ஏதாவது உங்களுக்கு வந்து திடீர் உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் நல்லாவே ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஆப்ரேட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாள் ஹாஸ்பிட்டல்லே இருக்கிற மாதிரி காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு வந்து நடந்திருக்கும். உடல் ரீதியான விஷயத்தில் நீங்கள் வந்து ரொம்பவே மனசு நொந்து போய் இது பண்ணுற அளவுக்கு தான் இருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த இந்த 6 வருஷத்தில் ஸ்டார்டிங்கில் பாதி நாள் மனக்கசப்பு அப்படின்னா மீதி பாதி நாள் உடல் கசப்பாக இருக்கும். உடல் ரீதியான விஷயங்களில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த உடல் ரீதியான விஷயங்கள் உங்களோட மனசில் போய் குத்தி அதே ஒரு மனசை ஒரு நிலை இல்லாமல் ஒரு ஹாப்பினஸ்ஸே இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த காலகட்டங்கள் எல்லாம் இதோட முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ஒரு 2 மாதம் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்க பார்த்தீங்கன்னா, அதோட உங்களோட கஷ்டங்கள் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான். இதுக்கு மேலே நமக்கு சந்தோஷம் மட்டும்தான். இந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு இது வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தே அதை வந்து ஒரு ஃபைனலைஸ் பண்ணி சரி பண்ணுறதுக்காக போயிட்டு இருந்தீங்க. அது விட்டுருந்தா பெரிய இதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அன்னையிலேருந்து உங்களுக்கு வந்து சரியாகிற மாதிரி தான் வந்து மருத்துவமனைக்கு போயிட்டு இருப்பீங்க. அன்றைக்கி ஒன்றே நீங்கள் ஆப்ரேட் பண்ணியிருப்பீங்க, எல்லாம் அதுக்கான ஒரு பிரச்சனையை வந்து முடிவு கொண்டு வந்திருப்பீங்க. இல்லை மாதமாக இருந்தீங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து டெலிவரி ஆகிருக்கும். அந்த மாதிரி டைமு திருமணம் ஆகாதவங்கள்லாம் ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடியே திருமணம் எல்லாம் ரெடி ஆகிருக்கும். ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் தாண்டி பல இன்னல்கள் தாண்டி பல நாள் கஷ்டத்தை முடித்து வைக்கிற ஒரு நாளாக ஒரு 3 மாதம் முன்னாடி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு இன்னுமே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் கவலையப்படாதீங்க சார். இதுக்கு மேலே கன்னிராசி சூப்பராக இருக்குது.
ரொம்ப நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துருச்சு. இதுக்கு மேலே நன்மையை மட்டுமே தேடி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நாளாக இருக்கும். இது உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மை அப்படின்னா. இதில் சிலருக்கு குடும்பத்தின் ரீதியாக சில இன்னல்கள் இன்னமே இருந்துட்டு தான் இருக்கும். எப்படின்னா பெரிய கஷ்டமாக தெரியாது, ஆனால் அது ஒரு வெளியே சொல்ல முடியாத மாதிரி ஒரு மைல்டான ஒரு இதாக போயிட்டுருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து மருமகளாக இருக்கீங்க இல்லை மருமகனாக இருக்கீங்க அப்படின்னா ஃபேமிலியில் அவங்க பண்ணுறது கொஞ்சம் சகிச்சிக்க முடியாத மாதிரி இருக்கும். என்னடா பண்ணுறது அப்படின்னு இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்கள்னால யாரா இவங்கெல்லாம் தாக்கு பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா இந்த இடத்துல எப்படா வேலை பார்க்குறது, அதாவது பல்ல கடிச்சிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ உங்களுக்கு சமீபத்தில் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னென்னா போதிய வருமான நிலையை வந்து உங்களுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ கன்னிராசிக்காரங்களாம் பெருசாக வருமானத்தை மைண்ட்லேயே வச்சுக்க மாட்டாங்க. வந்தால் சாப்பிட்லாம், வந்தால் திங்கலாம், தூக்கம் வந்தால் தூங்கி எந்திரிக்கலாம், இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். இருந்தாலுமே மைண்ட் அளவில் செலவுக்குன்னு ஒரு காசுக்குன்னு நம்ம செலவும் போது என்னடா அது காசு கைக்கு வந்தால் செலவாகிட்டே இருக்குது, காசு கையில் இருந்தாலும் அது எதுக்கு செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வச்சுட்டு இருக்கிறோம். அதாவது இதெல்லாம் இப்போ நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் ஒருத்தர் எடுத்துக்கவே மாட்டாங்க. எப்போ சார் நான் காசு கையில் வந்து சும்மா உட்காந்துட்டு இருந்தேன், காசு இருந்தால் பரவாயில்ல, கடன் எவ்வளோ இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இருந்தாலுமே உங்கள் கையில் இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் ஃபேமிலிக்கு பண்ணு தான் யோசிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்களாக தான் நீங்கள் வந்து எப்பயுமே இருப்பீங்க. அதனால தான் இந்த கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த சில காலங்களாக டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள், சொத்து ரீதியான விஷயங்கள், நில ரீதியான விஷயங்கள், உடல் ரீதியான விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா, சரியாகாதா இப்படியே இருந்துட்டு வந்திருப்பீங்க. இந்த ஒரு 2 மாதமாக உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவு கிடச்சிருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம இதாகிருக்கோம், இந்த இடத்துல தான் நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கோம். சிலருக்கு உடல் ரீதியான விஷயங்கள்லேருந்து கிளாரிஃபை ஆகி வெளியே வந்தோடனே அதுக்கு செலவு பண்ண பணத்தை எப்படா கடன் கட்ட போகிறோம் அப்படிங்கிற சின்ன சின்ன மனக்கவலைகள் உங்களுக்கு வந்து இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி சில இழப்புகள்லாம் நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க. சமீபத்திலேயோ இல்லை ஒரு வருடங்களுக்கு முன்னாடியே சில இழப்புகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. அந்த இழப்புகள்லேருந்து இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வெளியே வந்துட்டுருப்பீங்க. இருந்தாலுமே ஊர் மக்கள் மத்தியில் உங்களோட பேச்சுவார்த்தை வந்து இன்னும் கொஞ்சம் இணைஞ்சி வந்திருக்காது. இப்போ ஒரு மாதம் 2 மாதமாக தான் நீங்கள் வந்து மக்களோடு இணையறதுக்கான வாய்ப்புகளே உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து அவங்க கண்ணில் படாமல் இருக்கலாம்டாப்பா, இவனுக்கு காதில் விழுவாமல் இருக்கலாம்ப்பா, அவனுக்கு காதுக்கு நம்ம நியூஸே போகக்கூடாதுடாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. இதுக்கு மேலே வந்து உங்களை வந்து அவன் பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களை வந்து பெருமையாக பேசுகிறது தான். இப்போ நம்மளை வந்து பார்த்து நம்ம பெருமையாக தான் இனிமேல் பேசுவாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, சூப்பராக நாளுங்கப்பா அப்படின்னு பேசுகிற அளவுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கே தவிர இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டம் கிடையாது. இதுக்கு மேலே நம்ம கஷ்டமே கிடையாது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண ரீதியான விஷயங்கள் இனி நீங்கள் செய்வதற்கு நான் சொல்கிறேன். பண ரீதியான விஷயங்களில் இப்போ நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க, கடன் கட்டிட்டீங்க, எல்லாம் ஓகே தான். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானம் வரக்கூடிய டைமாகவும் இருக்குது. அதை எடுத்து யாராவது சொல்கிறாங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லாபம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது. இதில் பணம் போட்டு நிறையா எடுக்கலாம், நீங்கள் லேண்டு வாங்கி போடுங்க, 2 பேர் சேர்ந்து பண்ணலாம், பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப யோசித்து பண்ண வேண்டிய விஷயம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப்புங்கிறது ஓரளவுக்கு தான் செட் ஆகுமே தவிர பெரிய லெவலில் செட் ஆகாது. நீங்கள் பார்ட்னர்ஷிப்பே போட்டாலும் நீங்கள் நடுவில் கட் பண்ணிட்டு இது பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பீங்க. ஸோ அதே மாதிரி கட் ஆகாது, பெரிய பிரச்சனைலாம் வந்து கட் ஆகாது. இருந்தாலும் 2 பேர் சேர்ந்து பணம் போட்டு தொழில் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை நீங்கள் தனிப்படியாக பண்ணலாம் அப்படின்னு இருப்பீங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அப்படியே தான் இருக்கும். 2 பார்ட்னர் சேர்ந்து பண்ணுறீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த ரிலேஷன்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் பணம் போட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மன ரீதியாக அவங்க வந்து உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சுப்பீங்க. ஆனால் உங்களோட பண்ணுறதுல வந்து எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வந்திருக்காது. பட் இனி வரக்கூடிய காலங்களில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி குழந்தைகளோட கல்விக்கோ இல்லை உடல் ரீதியான விஷயங்களுக்கோ ஜோதிடத்தை நம்பாதீங்க. கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு உடலில் ஏதாவது ஒரு மாதிரி இருந்தாலும் டாக்டர் பார்த்துடணும். குழந்தைங்களோட கல்விக்கு 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்களோட கல்விக்கெல்லாம் நீங்கள் வந்து ஜோதிடத்தை பார்க்கவே தேவை. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி படிக்கணும், அதுக்கு தகுந்தாற் போல் அவங்களுக்கான வாழ்க்கை அமைங்க. வாழ்க்கை அமையுது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஜாதகம் வந்து அதுக்கு தகுந்தாற் போல் தான் அமையும். ஸோ இப்போ சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அம்மன் தெய்வத்தை நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. காகத்துக்கு சாப்பாடு வைங்க. சார் அது சனி பயிற்சிக்கிறீங்க தான் வைக்கணும், அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. விலங்குகளுக்கோ காகத்துக்கோ மாட்டுக்கோ சாப்பாடு எப்போ வேணாலும் வைக்கலாம். அது ரொம்பவே நல்லது. முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமானது. குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பாருங்கள். அம்மன் தெய்வமாக இருந்தது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் துர்க்கை அம்மனை வந்து வழிபடுறீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக துர்க்கை அம்மன் தான் கன்னிராசி பெஸ்ட்டு. நீங்கள் உங்களோட குலதெய்வம் தெரியல, குலதெய்வத்தை நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக துர்க்கை அம்மனை வந்து வணங்குங்க. பெண் தெய்வமான எந்த தெய்வத்தை வணங்கினாலும் உங்களுக்கு நல்லது தான். துர்க்கை அம்மன் வணங்குனீங்க அப்படின்னா இன்னுமே ஹைலைட்டு. ஸோ துர்க்கை அம்மன் வணங்கும்போது ஓம் துர்க்கை அம்மனே போற்றி, ஓம் துர்க்கை அம்மனே போற்றி, ஓம் துர்க்கை அம்மனே போற்றி அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுட்டு கண்டிப்பாக தினம் ஒரு 3 டைம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலும் சரி, எது இருந்தாலும் சரி, மனசுக்குள்ளே அந்த சாமியை நினச்சி 3 டைம் ஓம் துர்க்கை அம்மனே போற்றி, ஓம் துர்க்கை அம்மனே போற்றி, ஓம் துர்க்கை அம்மனே போற்றி அப்படின்னு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி இனி சில தொழில்கள் வந்து நீங்கள் தொடங்குவீங்க. அந்த தொழில்கள் மூலமாக நிறைய லாபமும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே
இருக்குது. அதே மாதிரி சில வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இப்போ அமைஞ்சிட்டு இருக்கு. நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அதை வந்து கால்குலேட்டே பண்ண முடியாது சார். கவர்மெண்ட்டிருந்து நீங்கள் பணம் வாங்குற எந்த ஒரு விஷயமே வந்து கவர்மெண்ட்டுடைய நிதி வாங்குறது அந்த மாதிரி அடிப்படையில் தான் வரும். அதுதான் கட்டத்தில் சொல்லுவோம். உயரிய பதவியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த கன்னிராசி கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக படிங்க, ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு வாய்ப்பு வந்து 99% இருக்குது. அது உங்களோட தனிப்படையான ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கன்னிராசிக்கு சொன்ன வேண்டிய விஷயம். ஸோ இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது உண்மையாக தான் மறக்காமல் உண்மை அப்படின்னு சொல்லுங்கள். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.